வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் அந்த 3 டாபிக் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம நேற்றோட ரேஷியோ பார்த்து முடிச்சிருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ரேஷியோ டாபிக் லேட் ஆகிடுச்சு, 2 டேஸ் வீடியோ போடாதனால. இங்கிலீஷ் சார் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்காருல, சரி அதையும் நீங்கள் வந்து கவர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ஸாக பேசணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து கவனிங்க, ஓகேயா? அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நமக்கு பிடிஎஃப்ஸ் வரும். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் அதில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நமக்கு வந்து 25 டேஸ் வந்து கிளாஸ் இருக்குது மேக்ஸு. இந்த 25 டேஸில் ஒரு 6 டேஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? டே 6 முடிச்சிட்டோம். இந்த ரேஷியோ டாபிக் வந்து ஒன்றும் பெரிய அளவில் பெரிய டாப்பிக்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். அது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 10 மாடல் சம்ஸ் எடுத்து பார்த்தோம்னாவே ரேஷியோ புரிஞ்சிடும். இதில் 1-2 மாடல் நான் சொல்லாமல் விட்டுருக்கேன் இந்த அதாவது எடுத்த கொஸ்டின்ஸில். அதை நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்குள்ளே போயிடலாம், சரிங்களா? இப்போ 6 நாள் பார்த்துட்டோன்னா மிச்சம் வந்து ஒரு 19 கிளாஸ் இருக்கும் இல்லையா? இந்த 19 கிளாஸில் 2 கிளாஸை நம்ம இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம், சரிங்களா? ஒரு நாள் வீடியோ போடல இல்லையா? அதனால் 2 கிளாஸை அந்த ரேஷியோட 2 டாபிக் ஆக்சுவலாக 2 கிளாஸ் வரும் இல்லையா? ரேஷியோ 1, 2ன்னு அதை நம்ம இந்த ஒரே கிளாஸில் பார்த்து முடிச்சுருவோம். பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 17 நாள் தான் மேக்ஸ் கிளாஸ் போகும். ஸோ ஷெட்யூல் படி முன்ன பின்ன வரும். மற்றபடிக்கு ஷெட்யூலில் சொன்ன டயத்துலேயும் வந்து நமக்கு வந்து கிளாஸஸை முடிச்சிருவோம், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன? ரேஷியோன்றது என்ன? நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அனுப்பி விட்றாங்க. கடைக்கு போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்றாங்க. இப்போது 1 லிட்டர் பால் பாக்கெட்டு 30 ரூபான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 1 லிட்டர் பால் பாக்கெட் 30 ரூபா, நீ 1 லிட்டர் வாங்கிட்டு வான்றாங்க. சரி, நீங்கள் கடைக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, தம்பி வீட்டில் கொஞ்சம் ஆளுங்க வந்துட்டாங்க, ஒரு 3 லிட்டராக வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அவ்வளோதானே, 3 லிட்டர் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ செலவாகும்? 1 லிட்டர் 30 ரூபானா 3 லிட்டர் எவ்வளோ? 90 ரூபா. அவ்வளோதான், இதுதான் ரேஷியோ. 1 லிட்டர் 30 ரூபானா 3 லிட்டர் எவ்வளோன்னு கேட்பாங்க, அது 90 ரூபா. முடிஞ்சா? இவ்வளோ தான் ரேஷியோவே. ரேஷியோனா என்ன? விகிதம். ஒன்று இவ்வளோனா இது எவ்வளோ, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நான் வந்து ஏபிசின்னு ஒரு 3, ஃபஸ்ட்டு ஏபி மட்டும் வச்சு பார்ப்போம். 2 நம்பருக்கு ரேஷியோ எடுத்து பார்க்கலாம். இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு பன் பாக்கெட்டு இல்லைன்னா ஒரு பன் 2 ரூபா அப்படின்னா 2 பன் எவ்வளோ? 4 ரூபா. 3 பன்னு 6 ரூபா. எப்பயுமே ரேஷியோ வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோமோ அதோட மடங்காக தான் ரேஷியோ இருக்க போகுது, சரிங்களா? இப்போது ஏன்ற இடத்துல நான் 3ன்னு வச்சுக்கிறேன், பீன்ற இடத்துல ஒரு 5ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ 3:5 ரேஷியோ அப்படின்னா, இப்போ நான் ஏன்ற இடத்துல 9 வந்துருச்சு அப்படின்னா பீன்ற இடத்துல என்ன வரும் இப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரி, இப்போ நான் ஒரு 3 பொருள் 5 ரூபா அப்படின்னா 9 பொருள் எத்தனை ரூபான்னு கேட்குறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா இதை? சரி, இப்போ 3 பொருள் 5 ரூபானா அதே இதில் 9 பொருள் எத்தனை ரூபா வரும்? அது ஒரு ஆக்சுவலாக உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி நான் அந்த ரூபாயை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? 3 பொருள் 5 ரூபானா 9 பொருள் எவ்வளோ? அதாவது இந்த 9க்குள்ளே எத்தனை 3 இருக்குது? 3 × 3 9. அப்போ 9க்குள்ளே 3 இருக்குது. அப்போது இதையும் நம்ம என்ன பண்ணணும்? இதை × 3 பண்ணால் 9 வரும் இல்லையா? 3 × 3 9 வரும் இல்லையா? அதே மாதிரி இதை × 3 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 5 × 3 15. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் ஆன்சரு. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3 பொருள் 5 ரூபா அப்படின்னா 9 பொருள் எத்தனை ரூபான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 9 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3ன்னு வரும். அந்த 3 வச்சு இதை இங்கே இருக்கிற நம்பர்ஸை பெருக்கிடணும். புரிஞ்சா? அவ்வளோதான் ரேஷியோ. இதுக்கப்புறம் இதை ஏபிசின்னு வச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 ரேஷியோ கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா A:B வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் இருக்குது. B:C பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோவில் இருக்குது. நான் B:Cக்கு வந்து இங்கேனுக்குள்ளே போட்டுக்கிறேன், சரிங்களா? A:Bன்றது 1:2 ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி B:Cன்றது 2:3 ரேஷியோவில் இருக்குது. அப்படின்னா ஏபிசியோட ரேஷியோ என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா
நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை லெஃப்ட் சைடு எழுதிடணும். அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ரைட் சைடு எழுதிடணும். இந்த காலியாக இருக்கிற இடத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே வந்துடணும். அதே மாதிரி இந்த காலியாக இருக்கிற இடத்துக்கு பின்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே வந்துடணும். பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்துடணும். சரிங்களா? அப்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் தெளிவாக எழுதுகிறேன். ஏபிசி 1 2 2 3ன்னு சொன்னேன்னா இந்த இடத்துலையும் 2 வரும், இந்த இடத்துலையும் 2 வரும். இங்கே இருக்க நம்பர் இங்கே வரும், இங்கே இருக்க நம்பர் இங்கே வரும்னு சொல்லியாச்சு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 2 2 2 சார் 4 2 3 சார் 6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி கீழே போனீங்கன்னா 2:4:6 ரேஷியோ. இதை திருப்பி சால்வ் பண்ண முடியுமானா மூணுமே 2 டேபிளில் வரும். ஸோ 1:2:3ன்றது தான் இதோட ரேஷியோ. அப்போ A:B:C என்ன 1:2:3. இதே ஒரு டிஃபிகல்ட்டான சம்மை பார்ப்போமா? ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் ரேஷியோ 5:9 சொல்கிறாங்க, பிக்கும் சிக்கும் 6:3ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 9 தூக்கி இங்கே போட்டுறணும். அதே மாதிரி இங்கே இருக்க 6 தூக்கி இங்கே போட்டுறணும். அவ்வளோதான். போட்டிங்கன்னா 5 6 30, 9 6 54 அண்ட் 9 3 27 வரும். மூணுமே 3 டேபிளில் வரும். அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 10:54க்கு என்ன வரும் 1 24னா 8 18:27னா 3 9 27 9 அப்படின்னு வரும். ஸோ 10:18:9 மூணுமே ஏதாவது ஒரு டேபிளில் வருமானா வராது. சரிங்களா? அப்போது இதோட ரேஷியோ என்ன A:B:C என்ன 10:18:9. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒரு சம் இந்த A:B:C ஏன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சம் புரியும். இந்த கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது A:C ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. அதாவது 1:4ன்னு வச்சுக்கலாம் A:C. அதே மாதிரி B:C ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போது B:C ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க 2:4 1:4 2:4 நான் வந்து போட்டேன். சரி சார், இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இங்கே இருக்க நம்பர் எடுத்து இங்கே எழுதணும்னு சொல்லிட்டீங்க. இங்கே 2 பக்கம் நம்பர் இருக்குது, எந்த நம்பரை தூக்கி நடுவில் போடணும் அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இல்லையா? நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, A:C கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, C இருக்குது. அதாவது A:Bயும் கொடுத்துருக்காங்க, B:Cயும் கொடுத்துருக்காங்க. சாரி, A:Cயும் கொடுத்துருக்காங்க, B:Cயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது, C காமனாக இருக்குது. காமனாக இருக்க நம்பர் தான் எப்போயுமே நடுவில் இருக்கணும். A இந்த பக்கமும் B அந்த பக்கமும் போட்டிங்கன்னா சரிங்களா? அப்போது இப்போ நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். A:C என்ன 1:2 சொன்னேன்னா, சாரி 1:4 சொன்னேன்னா 1:4 சொன்னேன். அதே மாதிரி B:C பிக்கு நேராக என்ன பண்ணணும் 2 போடணும், சிக்கு நேராக 4 போடணும். 2:4 சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்க நம்பரை இங்கே 4ன்னு போட்டுறணும், இங்கே இருக்க நம்பரை இங்கே 4ன்னு போடணும். 1 4 4, அதே மாதிரி 4 4 16, 2 4 8ன்னு வரும். இதை திருப்பி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மூணுமே 4 டேபிளில் வரும். 1:4:2ன்னு வரும் இல்லையா? ஸோ இதுதான் இதோட ரேஷியோ. ஆனால் இது என்ன, இது A, இது C, இது B. அப்போது இதோட ABC ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா 1:2:4. லாஸ்ட்டாக தான் என்ன வரணும் 4 வரணும். புரிஞ்சுச்சா? அப்போது காமனாக இருக்கிற அந்த லெட்டரை வந்து நடுவில் போட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் 2 நம்பரை போட்டுடணும். ஃபஸ்ட்டு பார்த்த சம்மில் பார்த்தீங்கன்னா ABயும் கொடுத்துருக்காங்க, BCயும் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது ரெண்டுலேயும் காமனாக B இருக்குது. இதே காமனாக A இருந்தால் A நடுவுலையும் இந்த பக்கம் B இந்த பக்கம் C போட்டுருங்க. C போட்டு என்ன இப்போ C:Aனா Cக்கு நேராக Cயோட ரேஷியோ, Aக்கு நேராக Aயோட ரேஷியோ கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துடும். 4 ரேஷியோ A:B:C:D கொடுத்தாலும் இதே ஃபார்மெட்டு தான். சரிங்களா? இதில் ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம அதை வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு அந்த சம்ஸ்குள்ளே போகணும். சரி, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த மாடலில் உங்களுக்கு மேலே கொஷின்ஸில் எதுலேயுமே கொடுக்கல, அதனால் இப்போ நான் அந்த மாடல் சொல்லிட்டேன். இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடுவோம். இது எல்லாமே டிஎன்பிசியோட கொஷின் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஃபைண்ட் x if 0.75 is to x இது ப்ரொபோஷனல் டு 5:8. இந்த ப்ரொபோஷனலை பொறுத்த வரைக்கும் ரேஷன் ப்ரொபோஷன் எல்லாம் ஒன்று தான். ப்ரொபோஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது இதையும் நான் சொல்லிடுறேனே, 1:2ன்னு கொடுத்துட்டு ப்ரொபோஷனல் டு ப்ரொபோஷனல் டு 2:4ன்னு வச்சுக்கலாம். 2:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலான ஆன்சர் வரும். அதாவது 2 2 சார் என்ன வரும், 4 வருதா, 1 4 சார் என்ன வருது, 4 வருது. ஸோ 4 = 4. அதாவது இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும், அதாவது இந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்க அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஆன்சர் என்னவா வரும்னா ஈக்குவலாக வரும். அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன, 5 இன்னொன்று எக்ஸ், 5 × x = 0.75 × 8ன்னு வரும் இல்லையா? சரி, அடுத்து என்ன பண்ணணும், இந்த 5 கீழே டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுவீங்க அப்படி தானே. அப்போ இந்த 5 இங்கே இல்லை, கீழே வந்துடுச்சு. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 1s 5 வரும். அதே மாதிரி 0.75 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 கேன்சல் பண்ண 1 வருமா, மிச்சம் 2 25 வரும், 15 வரும் இல்லையா? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 0.15 வரும். அப்போ 0.15 × 8. அப்போ 8 × 15 என்னென்னு பாருங்கள். 8 × 15 15 × 8 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுருவோம் இல்லையா? ஸோ 15 8 சார் என்ன வரும், 80 120 வரும். 120 வரும். நான் 0.15 வச்சு தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, புள்ளி இருக்குது. அப்போ என்ன வரும், இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 1.20 1.20 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த சம். மேக்ஸிமம் இதே மாதிரி சம் தான் கேட்பாங்க. இப்படி ஒரு சம் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். இந்த ஈக்குவல் டு என்னதுன்னா ப்ரொபோஷன் தான். ப்ரொபோஷனுக்கு பதிலாக நாங்கள் ஈக்குவல் டு போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், சேம் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா ஈக்குவலாக வரப்போகுது. சரிங்களா? இப்போ 45 × 35 = 63 × xன்னு வச்சுக்கலாம். இப்போது 35ம் 63 இந்த டேபிளில் மல்டிப்ளை பண்ணணும். காமனாக மல்டிப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 7 டேபிளில் ஆகும். 7 5 சார் 35 வரும். அதே மாதிரி 7 9 சார் 63ன்னு வருமா? அதே மாதிரி 9 45 கேன்சல் பண்ணிங்கன்னா 9 5 சார் 45ன்னு வரும். அப்போ 5 × 5 என்ன, 25. ஓகேவா? இதில் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, இதில் எல்லாம் கேன்சல் ஆகி மிச்சம் 5 × 5ன்னு வந்துருச்சு. அப்போ x = 5 × 5ன்னு வருது. அப்போது x = 25 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? பாருங்கள், டிஎன்பிசியில் வரிசையாக இந்த ப்ரொபோஷனல் சம் தான் கேட்டு வச்சுருக்கிறாங்க. ஏஎஸ்டிபி சம்ஸ்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சது. பட் இதெல்லாம் ஓல்டு கொஷின்ஸ்லாம் நான் சொல்கிறேன். 2016 2018 கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அப்படி அதே மாதிரி தான். 13 × 64 = 4 × x. இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டோட மல்டிப்ளிகேஷனும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டோட மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 வரும். இது வந்து 16 வருமா? ஆமாம், 16 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13 × 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது 16 × 13 என்ன வரும், ஒரு 160, அடுத்து ஒரு 192 192, அப்புறம் 202 208 வருது. ஓகேயா? 208 ஆன்சர். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த சம் பார்ப்போம். ஃபோர்த்து சம் இது எல்லாத்தையும் விட இதுதான் ஈஸியான சம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது இது 2:3 அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ 2² இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ரொபோர்ஷனல் கிடையாது. 2:3 இது அப்படின்னா 2² அடுத்து என்ன வரும், இந்த இடத்துல நம்ம 2:3 ஒரு ரேஷியோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2² இந்த இடத்துல 3யோட ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2² 3யோட ரேஷியோ என்ன வரும்? உடனே எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா 3² எழுதுவீங்க. அப்படி எழுதிங்கன்னா ஆன்சர் தப்பு.
ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் ஸ்கொயர் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா 2:3 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 2 ஸ்கொயர்னால் என்ன? 4. சரிங்களா? 4. அப்போது இந்த 2 எத்தனை தடவை இங்கே மல்டிப்ளை ஆகிருக்கு? இன்ட்டு 2. 2 2s are 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி 3 எத்தனை டைம் தான் மல்டிப்ளை ஆகணும்? இன்ட்டு 2 டைம்ஸ் தான் மல்டிப்ளை ஆகணும். 3 2s are 6 வரும். ஆன்சர் 6. ஆனால் இங்கே ஆன்சர் டேரெக்டாக 6ன்னு கொடுக்கல. 2 × 3 6ன்னு வரும் இல்லையா? 2 × 3ன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. டி தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ரேஷியோவை பார்த்த உடனே நீங்கள் ஸ்கொயர் போட்டோன்னே 3 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா உடனே ஆன்சர் தப்புன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க். 3:11 ப்ரொபோர்ஷனல் டு 7:? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த சம்க்கு நீங்கள் ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் போட்டு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். வரலைன்னா வீடியோவை பாருங்கள். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஆன்சர் போட்டிங்களா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? 3:11 ப்ரொபோர்ஷனல் டு 7:? கொஸ்டின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் எடுத்துக்கிறதுல என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை கவனிச்சிடணும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த பிளேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். பார்த்து அந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்னு கொடுத்துட்டாங்கனாவே மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபார்முலாவில் அப்ளிகபிள் ஆகலைன்னா ஒரு லாஜிக் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் எடுப்போமா? 1 செகண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம். இப்போ ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் டேர்முக்குனா இதில் ஒன்று லாஜிக்காக இருக்கலாம் அல்லது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்போர்ஷன். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த ப்ரொப்போர்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கேயும் ப்ரொப்போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 5th சம்மில் பாருங்கள், ப்ரொப்போர்ஷன்ற வார்த்தையும் இல்லை, மிஸ்ஸிங் நம்பர்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:11 7 கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 11 × 7 77 வரும், ஈக்குவல் டு 3 × எக்ஸ்ன்னு வரும். அடுத்து 77/3ன்னு போட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன அடித்தாலும் இதில் இருக்க அந்த 4 ஆப்ஷனில் ஆன்சர் வந்திருக்காது இல்லையா? அப்போ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணணும்? உங்களுக்கு ஆன்சர் வரலைனாவே அது ஒரு லாஜிக்கல் கொஸ்டினாக மாறும். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிடணும். எப்போயுமே இதான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் ஆன்சர் கொடுப்பாங்க. அப்படி இது செட் ஆகலைன்னா அடுத்த லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு ரீசனிங் கொஸ்டின்றதை கண்டுபிடிக்கணும். ரீசனிங் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 3:11 கொடுத்துருக்காங்க. 3:11 அப்படின்னா 7 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, 3க்கும் 11க்கும் உள்ள ஏதாச்சும் ஒரு தொடர்பு கம்யூனிகேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 3யோட ஸ்கொயர் 9ஆ? 11ஓட நியர்பை நம்பர்ஸ் 3யோட எங்கே வந்து கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போது 3யோட நியர்பை நம்பர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயருக்கு 9 வரும் இல்லையா? 3 ஸ்கொயர் 9 வரும், ப்ளஸ் 2 என்ன வருது? 11 வருது. அதே மாதிரி இது 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49 ப்ளஸ் 2. அதே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 51 வரும். இதோட ஆன்சர் 51. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. ஆக்சுவலாக இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரப்போர்ஷனை கொடுத்து வச்சு உங்களுக்கு குழப்பறாங்க, அவ்வளோதான். சரியா? இதுக்கு வந்து 51. இது ஒரு லாஜிக்கல் கொஷின். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்பப்போ பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம தான் சூதானமாக இருந்துக்கணும். அடுத்து இது நார்மலான கொஷின் தான். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா இது ஒரு நார்மலான கொஷின் தான் அப்படின்றத. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. என்னடா கஷ்டமான கொஷின் அவங்க கொடுத்துறானே கேட்காதீங்க. ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே நான் போட்டேன் தான். ரெண்டாவது அதோட வந்து கான்செப்டை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட டஃப்பான கொஷின் எடுத்து நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐடியா சொல்லிடுறேன். சரிங்களா? 1/x கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன நல்லா தெரிஞ்சு போயிடும், 1/x² வரும். அதேமாதிரி 1/5 இருக்கு இல்லையா? 1/5 இன்ட்டு 1/1.25 வரும் இல்லையா? 1/5 இன்ட்டு 1.25 வரும். அப்போது 5 இன்ட்டு 125 என்ன வரும்னா 625. எஸ், 625 வரும்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துருவோமா? 5 ரிமைண்டர் 2 10 12 ரிமைண்டர் 1 625 தான் வருது. இப்போது இந்த
எக்ஸ் ஸ்கொயர் வந்து 6.25, அதாவது இந்த 1/x² = 1/6.25ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது என்ன, இதை நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. 625 எதோட ஸ்கொயர், 25ஓட ஸ்கொயர், அதாவது 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும், இதுக்கு ஆன்சர் வந்து 2.5 வரும். இதை ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 2.5 வரும். சரிங்களா. x² = 6.25 அப்படின்னா எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா 2.5 வரும். நீங்கள் ஸ்கொயரை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ 2.5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னடா இங்கே ஆன்சர் வந்து எக்ஸோட ஆன்சர் 2.5ன்றது இங்கே காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 2.5ஐ ஃப்ராக்ஷனாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க, இன்னும் நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே இங்கே ஆன்சருக்கு கண்டுபிடிக்கணும். இதை எதை சால்வ் பண்ணால் 2.5 வரும். இப்போ 2/5ன்றது 0. somethingன்னு ஆன்சர் வரும் 2/5 சால்வ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி 5/2 சால்வ் பண்ணிங்கன்னா 2.5 வரும். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/2. சரிங்களா. 5/2 ஃப்ராக்ஷனாக டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வரும். அதாவது 2 2s are 4 வருமா, 4 வரும். அப்புறம் பாதி நம்ம 2ல் பாதி என்ன, 1. சரிங்களா. அப்போது இதில் 2 நம்பர் மேலே இருக்குது, அப்படியே 2.5. 5/2 என்ன வரும், 2.5. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இது ப்ரொபோர்ஷன் தான். நான் எடுத்த அத்தனை சம்மும் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது. இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிசி கொஸ்டினில் மேக்ஸிமம் ஆஃப் த சம்ஸ் வந்து எப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்குது ரேஷியோவை பொறுத்த வரைக்கும். இதே ரேஷியோ வச்சு நமக்கு பெர்சன்டேஜில் நிறையா சம்ஸ் வரும். நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கும்போது அடுத்த டாபிக் பெர்சன்டேஜ் பார்ப்போம் இல்லையா, அது பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எல்லா சம் நானே சால்வ் பண்ண நல்லா இருக்குமா என்ன, இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணி நீங்களே ஆன்சர் வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா. 7th சம்மு. சரி, பார்த்துட்டிங்களா. அடுத்து 8th சம் போவோம். 8th சம் ரொம்ப ஈஸியான சம் தான், இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இல்லையா. பார்த்தாலே தெரியும். ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. 9 எல்லாப்போ 1 இயர்னால் எத்தனை மந்த்து, 12 months. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே குவான்டிட்டியில் இருக்கணும். இங்கே மந்த்ஸ் இருந்தால் இங்கேயும் மந்த் இருக்கணும், இங்கே இயர் இருந்தால் அல்லது இங்கேயும் இயர் இருக்கணும். இப்போ 9 months இயராக மாற்றுறது நமக்கு கஷ்டம் தானே. இப்போ 9 months இயராக மாற்றணும் அப்படின்னா 3/4 அப்படின்ட்டு வரும். 3/4 இயர்னு வரும். 3/4 இயருக்கு 1 இயர் அப்படின்னு நம்ம வச்சு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போது 1 இயர் மந்த்ஸாக மாற்றிட்டிங்கன்னா இப்போ 9:12 பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கா. ரெண்டுமே 3 டேபிளில் வரும் இல்லையா. அப்போது 3:4 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:4. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. 3:4. ஆன்சர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, முடிஞ்சு போச்சா. இதே 1 year to 9 monthsன்னு கொடுத்தா ஆன்சர் என்ன வரும், 4:3ன்னு வரும். ஈஸ்ட் மாற்றி போட்டுட்டிங்கன்னா தப்பாக போயிடும் ஆன்சரு. சரிங்களா. அதே மாதிரி ஃபைண்ட் த ரேஷியோ ஃப்ரம் 4 years to 8 months. இப்போ 4 இயர்ஸ்க்கு எத்தனை மந்த்ஸ் வரும், ஒரு இயருக்கு 12 மந்த் அப்படின்னா 4 இயருக்கு 48 மந்த்ஸ் வரும் இல்லையா. 48:8ன்னு வரும். அப்போது இந்த இடத்துல 6:1ன்னு வரும். ஆன்சர் 6:1 ஆன்சர் போட்டாச்சு. ஓகேயா. இவ்வளோ தான் ரேஷியோவில். இதுக்கு மேலே டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே வராது. ஓகே, இந்த டாப்பிக்கில் இதுக்கு மேலே ஒரு கொஸ்டின்ஸ் வராது. சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம பெர்சன்டேஜ் டாபிக்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.